ஜொகூர் மாநில காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 48 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 467 சமன்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்துள்ளார். கடந்த ஜனவரி 3ஆம் தேதி முதல் ஜனவரி 5ஆம் தேதி அதிகாலை வரையில் ஜொகூரின் பல்வேறு பகுதிகளில் சோதனை மேற்கொள்ளப்பட்டதாகவும் குடிபோதையில் வாகனத்தை செலுத்திய 5 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதிகரித்து வரும் சாலை போக்குவரத்து விபத்துகளை கட்டுப்படுத்த போக்குவரத்து குற்ற புலனாய்வுத்துறையும் போக்குவரத்து ஆணையமும் ஜொகூரில் பல்வேறு சாலைகளில் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். நேற்று ஜித்ரா அருகே வடக்கு தெற்கு விரைவுச்சாலையின் கிலோமீட்டர் 37.5 இரு கார்கள் மற்றும் ட்ரெய்லர் லாரி மோதிய விபத்தில் 50 வயதுடைய ஒருவர் உயிரிழந்தார். சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாகவும் அவருடன் பயணித்த அவரது மனைவி சிறு காயங்களுக்கு உள்ளாகியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு வாகனத்தில் இருந்த ஒரு ஆண் மற்றும் 2 பெண்கள் மற்றும் ட்ரெய்லரின் ஓட்டுநர் உட்பட விபத்தில் சிக்கிய மற்ற 4 நபர்களும் காயமின்றி தப்பியதாக ஜித்ரா தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலைய தலைவர் முகமது புஸ்தான் கருடின் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக்கிற்கு ஆதரவாக நடத்தப்பட்ட பேரணியில் இருந்து அம்னோ விலகியதற்கு காரணம் DAPயை எதிர்க்க முடியாததுதான் என்று மகாதிர் கூறியிருந்தார். இதுகுறித்து மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஷேர்ஷா சுக்ரி கருத்து தெரிவித்துள்ளார். மகாதிர் அம்னோவை சீர்குலைக்கவும் பக்கத்தன் ஹரப்பான் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்திற்குள் பிளவுபடுத்தும் சொல்லாடல்களை பயன்படுத்தி அதன் உறவுகளை சீர்குலைக்கவும் முயல்கிறார் என்று ஷேர்ஷா சுக்ரி தெரிவித்துள்ளார். அம்னோவை பலவீனமாக சித்தரிப்பதன் மூலம் அம்னோவை குறை மதிப்பிற்கு உட்படுத்த மகாதிர் மலாய்க்காரர்களுக்கு எதிராக DAP எனும் சொல்லாடலை பயன்படுத்துகிறார் என்று அவர் FMT இணைய ஊடகத்திற்கு வழங்கிய செய்தியில் தெரிவித்துள்ளார். இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோவின் பிகமிங் ஹன்னா எ பர்சனல் ஜேர்னி புத்தகம் தொடர்பாக 182 போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் காவல்துறை தலைவர் டத்தோ ரூஸ்டி முகமது இசா தெரிவித்துள்ளார். நடந்து வரும் விசாரணை தொடர்பாக 59 நபர்களின் வாக்குமூலங்களை போலீசார் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறினார். இருப்பினும் இன்னும் அமைச்சரின் அறிக்கையை பதிவு செய்யவில்லை என்றும் விரைவில் அதை திட்டமிடுவோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். மோட்டார் சைக்கிள்களை மோதி விபத்தை ஏற்படுத்திய வாகனம் நிறுத்தாமல் சென்றதால் பொதுமக்களில் சிலர் வாகனத்தை தாக்கும்படியான காணொளி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையில் 25 வயது ஆடவர் புகார் அளித்துள்ளதாக தென் ஜொகூர் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ரவூப் சிலாமாட் தெரிவித்துள்ளார். ஜொகூரில் உள்ள துன் ஃபாத்திமா கங்கார் தெப்ராவ் சாலையில் நேற்று மாலை 6:30 மணியளவில் கட்டுப்பாடு இல்லாத வாகனம் 2 மோட்டார் சைக்கிள்களை மோதி விபத்தை ஏற்படுத்தி தப்பிக்க முயன்ற போது பொதுமக்கள் அந்த வாகனத்தை தாக்கியதாகவும் வாகனத்தை செலுத்தியது சம்பந்தப்பட்ட பகுதியில் வசித்து வந்த 2 பாகிஸ்தானிய ஆடவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட 2 பாகிஸ்தானிய ஆடவர்களையும் தேடி வருவதாகவும் விபத்தில் பாதிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளோட்டிகள் சிராய்ப்பு காயங்களுடன் தப்பியதாகவும் மேல் அதிக விசாரணைகள் தொடர்வதாகவும் அவர் கூறினார். மலேசிய பள்ளி பேருந்து நடத்துனர்கள் சங்கம் வரும் பிப்ரவரி மாதம் தொடங்கும் 2025 பள்ளி அமர்வுக்கான பள்ளி பேருந்து கட்டணத்தை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேருந்து நடத்துனர்களுக்கும் பெற்றோருக்கும் இடையே உள்ள பரஸ்பர ஒப்பந்தத்தை பொறுத்து ஒரு மாணவருக்கு 5 வெள்ளி முதல் 10 வெள்ளி வரை கட்டண உயர்வு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு தலையீடு இல்லாமல் பேருந்து நடத்துனர்களுக்கும் பெற்றோருக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக மலேசிய பள்ளி பேருந்து நடத்துனர்கள் சங்க தலைவர் முகமது ரோஃபிக் முகமது யூசுப் கூறினார். இந்த உயர்வு பரஸ்பர உடன்படிக்கையின் அடிப்படையிலானது. பெற்றோர்கள் உடன்படவில்லை என்றால் அவர்கள் தங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மற்றொரு பேருந்து நடத்துனரை தேர்வு செய்யலாம். பொதுவாக அசல் விலையிலிருந்து 5 வெள்ளி மற்றும் 10 வெள்ளிக்கு இடையில் அதிகரிப்பு இருக்கும் என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள்.
உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.